ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ரெடிமேட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். 4 இன்ச் கேப்பு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த பைப்பிங் ரோப் இருக்கிறத ஒட்டி உங்களோட ஸ்டிச்சை போடுங்க. அப்படின்னா தான் பைப்பிங் நீட்டாக வரும். பொறுமையாக நீட்டாக நம்ம இப்படி பைப்பிங் தைக்கல. இதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் பைப்பிங் கேப் விட்டு 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன்ல, அதே மாதிரியே கிராஸ் பீஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி எண்டு வரையிலையுமே நம்ம 4 இன்ச்சு கேப் விட்டு கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறணும். இப்போது இதை எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த பிசுறு நம்மளுக்கு வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணையில் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும், சுருக்கம் வராமல், இல்லைன்னா நீட்டாக இருக்காது ஃபினிஷிங்கு. எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த வளைவு இடம்லாம் நீட்டாக வளைஞ்சு கொடுக்காது. ஸோ அதனால் மறக்காமல் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். லாஸ்ட்லேயும் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு விட்டதை மடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பைப்பிங் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுத்த கிளாத்தில் வெளியவும் தெரியாது, இன்விசிபிளாக போயிடும். கரெக்டாக வரும், நீட்டாகவும் இருக்கும்.